ஹாய் எவரிபடி. இன்றைக்கி நம்ம டைனஸ் குளோபலில் ரொசட்டாங்கிற ப்ராடக்ட்டை பற்றி பேச போகிறோம். ரொசட்டா தான் இதுக்கு டைனஸ் குளோபல்லையே மிக முக்கியமான ப்ராடக்ட், மதர் ப்ராடக்ட். எதுக்காக அப்படி சொல்கிறோம்னா ஸ்டெம் செல் ப்ராடக்ட். ஸ்டெம் செல்லுங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது குழந்தை பிறக்கும்போது குழந்தை பிறக்கும்போது தொப்புள் கொடி கட் பண்ணி தாயத்தில் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் முன்னோர்கள் புத்திசாலித்தனமாக எதுக்காக எடுத்து வச்சுருக்காங்கன்னா, நாளைக்கு அந்த குழந்தைக்கு ஏதாவது தீராத வியாதி வந்துச்சுன்னா அந்த தொப்புள் கொடியை எடுத்து கட் பண்ணி பவுட்ரு பண்ணி 1 மண்டலம் 2 மண்டலம் 3 மண்டலம் காலையில் சுடு தண்ணிலையோ இல்லை பால்லையோ வெறும் வயிற்றில் கலந்து கொடுத்தாங்கன்னா எப்படியாப்பட்ட வியாதியாக இருந்தாலும் குணமாயிடும். இது 100% உண்மை. நியர்லி பார்த்திங்கன்னா 135+ டிசீஸ் இன்க்ளூடிங் கேன்சரே குணப்படுத்தும். டைரெக்டாக போய் ஆர்என்ஏ டிஎன்ஏ வேலை செஞ்சு நமக்கு எப்படியாப்பட்ட வியாதி இருந்தாலும் குணப்படுத்தும். காலப்போக்கில் மாடலிங் வேர்ல்டு ஆக அது என்ன ஆச்சு அப்படின்னா, அது தொப்புள் கொடி சும்மா மூட நம்பிக்கை கந்திஷ்டிக்காக வச்சுருக்காங்க, பேய் பிடிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி செஞ்சு யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பட் இன்றைக்கி டாக்டர்ஸ் எல்லாமே, சயின்டிஸ்ட் எல்லாமே ஸ்டெம் செல் ஒரு மிக சிறந்த வைத்தியம்னு சொல்லி கண்டுபிடிச்சி இன்றைக்கி ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க பேங்க்கே வந்துடுச்சு. சிட்டிலலாம் நம்ம சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர்லாம் சிட்டி பேங்க்கில் எடுத்து வச்சு -40 டிகிரி செல்சியஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே அந்த ஆர்என்ஏ டிஎன்ஏ மேட்ச் யாருக்கு ஆகுதோ அந்த பிளட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும்தான் சூட் ஆகும். உதாரணத்துக்கு அவங்க அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, தாத்தா பாட்டி இவங்களுக்கு தான் சூட் ஆகும். ஸோ நம்ம ப்ராடக்ட் காமனாக எல்லாருக்குமே சூட் ஆகும். நம்ம லாஸ்ட்டாக ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருந்தோம். அது எஸ்ஓடி டெக்னாலஜி. அதை நம்ம குறை சொல்லலை. அது ஒரு 90 days to 120 days தான் நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பட் இது என்எம்என் டெக்னாலஜி வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு டைம் பண்ணியிருக்காங்க. இது என்எம்என் டெக்னாலஜினா நமக்கு இமிடியேட்டாக ஆர்என்ஏ டிஎன்ஏல போய் மிக்ஸ் பண்ணி நம்ம பிளட்டில் மிக்ஸ் பண்ணி நம்மளுடைய டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணி சிக்ஸ் செல்ஸ் ஆக்டிவேட் பண்ணி நியூ செல்ஸ் ரீஜெனரேட் ஆகும் வித்தின் 45 days to 60 days. ஸோ 1 monthல நம்ம 30 daysல கேன்சருக்கு நம்ம ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கோம். அதோட ரிப்போர்ட் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அருமையான ப்ராடக்ட், என்எம்என் டெக்னாலஜி, என்ஏடி, அதாவது என்ஏடி சயின்ஸஸ் மூலிமா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இதை நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம், டெமோ. ஓகே, ஸோ 1.5 grams இருக்கும். இது 2 grams இருக்கும். இது பல்கேரியனில் வரைகிற ரோஸ்ட்லேருந்து எடுக்கிறோம். ஸோ பல்கேரியன் வர ரோஸ்ட்டில் பார்த்திங்கன்னா தொப்புள் கொடிக்கு இணையான ஒரு என்எம்என் டெக்னாலஜி. ஸோ கட் பண்ணுறோம். காலையில் எந்திரிச்சோன்னு பாத்ரூம் போயிடணும், ப்ரஷ் பண்ணிவிட்டு நாக்குக்கு அடியில் தான் கொட்டணும். நாக்குக்கு மேலே இல்லை, நாக்கு அடியில் கொட்டணும். ஏன் நாக்கு அடியில் கொட்ட சொல்கிறோன்னா, அது இமீடியட்டாக நமக்கு உமிழ்நீர் வழியாக போய் நம்ம ஹார்ட்டில் 4 வால்வு இருக்குது. அந்த 4 வால்வும் போய் பிளட்டில் போய் உடனே மிக்ஸ் ஆகும். நம்ம நாக்குக்கு மேலே சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே 50% நமக்கு பசிக்கும் போது அமிலம் சுரக்குது இல்லை, ஆசிடு, அதுவே 50% அழிச்சிடும். 50% தான் பிளட்டில் போய் மிக்ஸ் ஆகும். இதே நாக்கடியில் போடும்போது நமக்கு டைரெக்டாக போய் பிளட்டில் போய் 100% வேஸ்ட் ஆகாமல் மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஹோமியோபதி மாத்திரைலாம் பார்த்திங்கன்னா நாக்கடியில் போட சொல்லுவாங்க. ஓகேவா, ட்ரை பண்ணுவோம். நல்ல ரோஸ்ட் டேஸ்ட்டு இருக்கும். ½ hour எதுவும் சாப்பிடாதீங்க. ½ hour கழிச்சு என்ன வேணால் சாப்பிட்லாம். எந்த ஒரு பத்தியமும் கிடையாது. தண்ணி நிறைய குடிக்கணும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு 60 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 20 கிலோவுக்கு 1 லிட்டர் வாட்டர் கண்டிப்பாக குடிக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய டெட் செல்ஸ் எல்லாமே யூரின் வழியாக தான் ரிமூவ் ஆகும். ஓகேவா, இது நம்ம சாப்பிடும்போது 220 வகையான செல்ஸ் நம்ம உடம்புல இருக்குது. கண்ணுக்கு தனி செல்ஸ், ஹார்ட்டுக்கு தனி செல்ஸ், கிட்னிக்கு தனி செல்ஸ், இப்படி ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸுக்குமே தனித்தனி செல்ஸ்